வணக்கம் டு எவ்ரிஒன், வெல்கம் டு கேடெக் சேனல். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு டூயல் பவர் சப்ளை தேவைப்படுது. ஸோ டூயல் பவர் சப்ளை வந்து நம்ம வந்து இந்த L2 LM2596S இதை யூஸ் பண்ணி எப்படி டூயல் பவர் சப்ளை செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து எனக்கு ஒரு இடத்துல தேவைப்படுது, ஒரு 16 வோல்ட் ப்ளஸ் அண்ட் மைனஸ் வோல்ட்டு வித் கிரவுண்டோட. ஸோ என்கிட்ட வந்து அதில் சின்னதாக ரொம்ப காம்பேக்டான இடம் தான் வேணும். அதனால் நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் இல்லாமல் இதை யூஸ் பண்ணி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு 2 தேவை. நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான பொருள் வந்து டயோடு உங்களுக்கு ஒரு 2 தேவைப்படும், டயோடு 2. நெக்ஸ்ட்டு வந்து கெப்பாசிட்டரில் 104 கெப்பாசிட்டர் ஒன்று. நெக்ஸ்ட் வந்து 47K ரெசிஸ்டர் தேவைப்படும். ஓகே, கெப்பாசிட்டர் 2 டயோடு 2 இது மட்டும் நமக்கு இருந்தால் போதும். ஓகே, நான் அப்படியே கனெக்ஷன் கொடுக்குறேன், நீங்கள் போய் கனெக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க.
ஓகே. ஸோ வந்து இந்த இடத்துல நான் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதான் வந்து இன்புட்டில் வந்து இந்த சைடு வந்து நமக்கு எப்பயும் போல் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டையும் கனெக்ட் பண்ணிட்டு நமக்கு வந்து ஆன் ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு நம்ம மல்டிமீட்டரில் வந்து இதான் வந்து அவுட்டோட ஜஸ்ட்டு கிரவுண்டு. இந்த 2 பின்னும் ஜாயிண்ட் ஆகிருக்கு இல்லைங்களா, இது வந்து காமன் கிரவுண்டு. நெக்ஸ்ட்டு இந்த சைடு வந்து பாசிட்டிவ், இந்த சைடு வந்து நெகட்டிவ். இப்போ வந்து ஜஸ்ட்டு நான் நெகட்டிவ் வோல்டேஜ் ஃபஸ்ட்டு செக் பண்ணுறேன். வோல்டேஜ் வந்து 20 வச்சுருக்கேன். நான் இன்புட் வந்து ஜஸ்ட்டு 12 வோல்ட்டு தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் வந்து நான் 12 வோல்ட்டுங்கிறப்போ நமக்கு வந்து இங்கே அவுட்புட்டில் 5 வோல்ட் வைக்கிறேன். இல்லை நீங்கள் வந்து 24 கொடுக்குறீங்க அப்படின்னா +12 -12 அந்த மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம். அவுட்புட் வோல்டேஜ் வந்து -5 வோல்ட் வருது. ஓகே, இப்போதைக்கு எனக்கு அப்படியே இருக்கட்டும். ஆனால் இது வந்து நான் 16 வோல்ட்டுக்காக தான் செஞ்சுருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அவுட்புட்டு இது செக் பண்ணலாம். பாசிட்டிவ் வோல்டேஜ் 11 வருது. ஸோ இதை நான் 5க்கு ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டூயல் பவர் சப்ளை நமக்கு வந்து இதில் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஜஸ்ட் வந்து 47K ரெசிஸ்டர், 104 கெப்பாசிட்டர், 2 டயோடு, நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு 2 பக் கன்வெர்ட்டர். இது மட்டும் இருந்தால் போதும். டூயல் பவர் சப்ளை பர்ஃபெக்டாக இருக்காது. இந்த சைடு வந்து பாசிட்டிவ் 5 வோல்ட் வந்துருச்சு. இந்த சைடு வந்து நமக்கு நெகட்டிவ் 5 வோல்ட் வந்துருச்சு. இப்போது இதுவே வந்து நம்ம கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். கெப்பாசிட்டர் அண்ட் டயோடு. எனக்கு வந்து வோல்டேஜ் வந்து இப்போ நான் 20லேருந்து எனக்கு வந்து ஒரு 16 வேணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இது யூஸ் பண்ணியிருக்கேன். இல்லை வந்து நம்ம 7805, நெக்ஸ்ட்டு வந்து 7815 இந்த மாதிரி டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணியும் நம்ம வந்து குறைக்கலாம். நான் வந்து இதை யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருந்தேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இன்னும் வந்து 7812 வச்சே வந்து டூயல் பவர் சப்ளை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இது இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அதையுமே வந்து நான் உங்களுக்கு மேக் பண்ணி போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அது 16 16 16 நீங்கள் சால்வ் பண்ணி அடிச்சிட்டிங்களா? ஆமாம், அப்படியே ஸ்கிப் பண்ணி விடுங்க.